அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் ஒரு சின்ன சம்பவம். சென்னையில் அன்னபூரணின்னு ஒரு சமையல் அம்மா இருக்கிறாங்க. அப்போ அன்னபூரணி அம்மாட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, இப்படி ஜவுளிக்கடை முதலாளிகிட்ட போய் நீ சமையல் வேலை பார்க்குறியே, உனக்கு அந்த முதலாளியை விடாமல் 10-15 வருஷமாக அங்கேயே வேலை பார்க்குறியே, கூட 5000 ரூபா சம்பளம் தாரேன், என்கிட்ட வான்னு சொல்லி ஏற்ற விட்டு தங்கக்கடை முதலாளி கூப்பிட்டும் போக மாட்டேங்கிறியே, ஏன்? இதுதான் சரியான கேள்வி தான், சரியான வார்த்தை தான். அதுக்கு அன்னபூரணி அம்மா சொன்னாங்க, உண்மைதான், 15 வருஷமாக ஜவுளிக்கடை முதலாளிகிட்ட வேலை பார்க்குறேன். ஆனால் எங்கள் முதலாளியை விட்டுட்டு, எனக்கு முதலாளி அம்மாவையும் விட்டுட்டு முதலாளியை விட்டுட்டு எனக்கு வேறு இடத்துக்கு அதிகமாக பணம் தந்தாலும் நான் போக என் மனசு வரல. ஏன்னா எங்கள் முதலாளி தங்கமானவர், என்னை பொறுத்தவரையில் கடவுளுக்கு சமமாக எனக்கு தோணுகிறார். நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போன காலத்திலிருந்து எங்கள் வீட்டில் நாங்கள் சமைக்கிறதே கிடையாது. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் இருக்கிறோம், நான், என் கணவன், என் மகன். எங்கள் முதலாளி அம்மா சொல்லிடுவாங்க, என்ன சமைக்கிறியோ அதை சேர்த்து உன் வீட்டுக்கும் சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போ. 3 நேரமும் எனக்கு சாப்பாடு எங்கள் முதலாளி வீட்டிலேருந்து தான் வருது. எனவே எனக்கு சமையல் வேலை வீட்டில் இல்லை, மளிகை ஜாமான் வாங்க வேண்டியது இல்லை, அரிசி பருப்பு வாங்க வேண்டியது இல்லை. எனக்கு வீட்டில் வேலையும் குறைகிறது. என் முதலாளி எனக்கு அந்த சலுகையை கொடுத்திருக்கிறார். என் முதலாளியும் என் முதலாளி அம்மாவும் முதலாளி பிள்ளைகளும் என்ன சாப்பிடுகிறார்களோ அதைத்தான் எங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து நாங்களும் சாப்பிடுகிறோம். எவ்வளோ பெரிய முதலாளி. ஆனால் இன்னொரு நண்பர் பேப்பரில் விளம்பரம் போட்டார், சமையல்காரர் வேணும்னு. அந்த சமயக்காரர்கிட்ட அந்த முதலாளி போட்ட கண்டிஷன், நீ என்கிட்ட வேலை பார்க்கலாம், ஆனால் இங்கே சாப்பிடக்கூடாது. அப்படி முதலாளிகளும் இருக்காங்க. அருமை நேயர்களே, தாங்கிட்ட வேலை செய்கிறவனையும் அவனும் சாப்பிடணும், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். இப்போ ஒரே ஒரு சம்பவம் என்ன சொல்கிறேன்னா, கங்கை கொண்டான் அப்படின்னு ஒரு ஊர், அதில் வெற்றி கொண்டான்னு ஒருத்தன் வாழ்ந்தான். வெற்றி கொண்டான் சாதாரண ஆள் இல்லை, பெரிய மீசக்காரன், பெரிய மிருக்கு மூசை வச்சுருப்பார். அந்த காலத்தில் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு வார் நடக்கும்பொழுது இவர் மிலிட்ரியில் இருந்திருக்கார். மிலிட்ரியில் இருந்தனாலேயும் மிலிட்ரின்னு சொன்னனாலேயும் இவர் கல்யாணமே ஆகலை. ஆனால் கங்கை கொண்டானில் தன்னுடைய பூர்வீக வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அந்த மிலிட்ரி கம்பீரம் உண்டு அவருக்கு. எப்போ போனாலும் ஒரு துப்பாக்கி கையில் வச்சுக்கிடுவார், குறி சுடுற துப்பாக்கி. இப்போ அதெல்லாம் வச்சு குறியெல்லாம் சுடக்கூடாது, சட்டப்படி குற்றம் இப்போ வந்துடுச்சு. நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி உள்ள கதை இது. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, அப்படியே அங்கங்கே போய் சில பறவைகளை சுட்டுட்டு வருவார். வீட்டில் தனக்குன்னு ஒரு சமையல்காரன் வச்சுருந்தார். அந்த சமையல்காரன் வச்சு சமையல் பண்ணுவார், ருசியாக சாப்பிடுவார். இதனுடைய வாழ்க்கை வழக்கம் அதுதான். இதோட மிலிட்ரியில் இருந்தாருன்னா ஊருக்குள்ளே ஒரு மரியாதை இருக்கும். துப்பாக்கி தூக்கிட்டு போனார்னா குளக்கரையில் ஏதாவது ஒரு பறவையை சுடுவார். அது நீர்மூழ்கி பறவையாக இருக்கலாம், அல்லது பறந்து போகிற பறவையாக இருக்கலாம், இல்லை காக்கா கூட சுட்டுட்டு வந்து புறான்னு சொல்லி கூட வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிடுவார். ஏதோ அவருக்கு ஒரு அசைவ பிரியர், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு நல்ல கொளுத்த கொக்கை சுட்டுட்டு வந்துட்டார். சமையல்காரன் கொடுத்தார். நல்லா இதனுடைய முடியெல்லாம் பிடிக்கிட்டு நல்ல நெருப்பு வச்சு சுட்டுட்டு, விறகு நெருப்பை வச்சு சுட்டுட்டு முடியெல்லாம் எடுத்து நல்லா வெட்டி, அப்படி தீஞ்சி போகாமல் சுட்டு நல்லா அழகாக வெட்டி நல்ல அழகாக இந்த கொக்கை ருசியாக குழம்பு வச்சு கொடுப்பான்னார். தொக்கு மாதிரி வச்சு கொடுனார். அவனும் சரி முதலாளின்னு சொல்லி அதனுடைய முடியெல்லாம் பிடிங்கிட்டு நல்லா சுட்டு அதுக்குள்ளே மசாலாக்கள்லாம் சேர்த்து நல்லா மிக வச்சு அரைச்சி நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கமன்னு வாசமாக அதை ஒரு தொக்கு மாதிரி செய்கிறான். வாசம் தாங்க முடியல. அவனுக்கும் சமையக்காரன், அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு நாக்கு இருக்குது, அவனுக்கு ருசி தெரியுமில்ல. அவனுக்கே அந்த மனத்தில் அப்படி எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தான், அந்த கொக்கில் உள்ள ஒரு காலை எடுத்தான். நம்ம லெக் பீஸ் கேட்குறோம்ல பிரியாணியில், அதே மாதிரி அந்த காலை எடுத்தான், அப்படியே ரசித்து சாப்பிட்டுட்டான் ஒரு காலை. இப்போ சாப்பாடு டைம் வந்துச்சு. முதலாளிக்கு சாப்பாடை பரிமாறினா கொக்கு தொக்க கொண்டு வச்சான். முதலாளி சாப்பிட்டாரு. ஒரு காலை சாப்பிட்டாரு, ஒரு காலை காணலை. எவ்வளோ லூஸ் பையன் முதலாளி பற்றியலாம். அந்த ஒரு காலை எங்கேன்னு கேட்டான். இப்போ வேலைக்காரருக்கு பயம். முதலாளி சமையல் பண்ணும்பொழுது மனமாக இருந்தது, ஒரு காலை எப்படி ருசியாக இருக்குன்னு நானே சாப்பிட்டுட்டேன்னு சொன்னோம்னா அவனை வேலையை விட்டு தூக்கிடுவார். அப்போ இவன் என்ன சொன்னான்னா, வேறு வழி இல்லாமல், இல்லை முதலாளி, இல்லை முதலாளி, நீங்கள் கொண்டுட்டு வந்த கொக்குக்கு ஒத்த கால் தான் இருந்தது அப்படின்னா. நான் கொண்டு வந்த காலுக்கு
கொக்குக்கு 2 கால் இருந்ததேக்காரு அவர். இல்லைங்க, ஒத்த கால் தான் இருந்தது. நான் சுடும் பொழுதும் பார்த்தேன் ஒத்த கால் தான், அதை வெட்டும் பொழுதும் பார்த்தேன் ஒத்த கால் தான், சமையல் பண்ணும் பொழுது பார்த்தேன் ஒத்த கால் தான், இப்போ இதை கொண்டு வந்து உங்களுக்கு பரிமாறும் பொழுதும் பார்த்தேன் கொக்கு ஒத்த கால் தான் இருக்குது அப்படின்னா. என்னடா இப்படி பேசுகிறீங்கன்னா அவரே கொஞ்சம் குழம்பி போயிட்டார். சரி வாடா, கொக்கு 1 காலா 2 காலாக பார்த்துருவோம் அப்படின்னு அவனை கூட்டிக்கிட்டு நேராக குளக்கரைக்கு போகிறார். கங்கை கொண்டான் குளக்கரை. குளக்கரை பார்த்தா அங்கே ஏகப்பட்ட கொக்குகள் குளத்தில் நிற்கிது மீன் பிடிக்கிறதுக்கு. ஒரு மீன் வரும் வரைக்கும் காத்திருக்குமாம் கொக்கு. பெரிய மீன் வரட்டும் வரட்டும் அது காத்துக்கிட்டே இருக்குது. இந்த கொக்குகளை குளக்கரையில் பார்த்து ரசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சில கொக்கு ஒத்த காலில் தான் நிற்கும், ஒரு காலை மடச்சி வச்சுட்டு தான் நிற்கும். அது மாதிரி பார்க்குற கொக்கெல்லாம் இவர் கண்ணு கட்டுற கொக்கு ஒத்த காலை மடிச்சுக்கிட்டு ஒத்த காலில் தான் நிற்கிது. இவருக்கு மிலிட்ரிக்காருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. என்னடா அவன் சொன்ன மாதிரி ஒத்த காலில் தான் இது நிற்கிது, சரி இருந்தாலும் என்ன பண்ணலாம், இவருக்கு முடியலை, 2 கால் உண்டு கொக்குக்கு, இது ஒத்த காலில் நிற்கிது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா தன்னுடைய கையை ஓங்கி ஒரு தட்டுவார். யார்? மிலிட்ரி மேன். கொக்கு இந்த சத்தம் கேட்ட உடனே அப்படியே எழுந்திரிச்சு பறக்கும்பொழுது 2 காலை நீட்டிகிட்டு தான் பறக்க முடியும். 2 காலை நீட்டிகிட்டு பறக்க முடியும். டேய் பாடுறா கொக்கை பாடுறா 2 கால் அதுக்கு இருக்கடா, நீ ஒத்த கால் இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாற்றி விட்டியே அப்படிங்கார். உடனே இவன் சாதாரண சமையல்காரன் இல்லை. முதலாளி நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டியே, ஒத்த காலில் நிற்கிற கொக்கை நீ கை தட்டினீங்க, தட்டினோன்னு அது பறந்து போகும்பொழுது 2 கால் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுது கையை தட்டிருப்பீங்கன்னா கொக்குக்கு 2 கால் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா. புரியுதியா உங்களுக்கு? இப்போ என்ன மீனிங்னா, ஏன் அப்படி சொல்கிறான்னா அந்த முதலாளியை மடக்குவதற்காக அவன் சொன்னான். இந்த கதையை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், தன்னிடம் வேலை பார்க்குகிற சமையல்காரனுக்கு கூட சரியான சாப்பாடு கொடுக்காத முதலாளிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சின்ன சம்பவம், இதுவும் நியாயமானது. நிறைய வெளிநாட்டுக்காரர்கள் நம்ம நாட்டை சுற்றி பார்க்க வராங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ கேரளாவில் ஆலப்புழான்னு ஒரு ஊர், ஒரு வெள்ளைக்காரன் அதை சுற்றி பார்க்க வரான். ஆலப்புழாவினுடைய சிறப்பு என்னென்னா படகு சவாரி தான் கொஞ்சம் ஃபேமஸ். இப்போ நம்ம ஊருக்கு போனோம்னா லாட்ஜ் எடுத்து தங்குறோம் நைட்டில். அங்கே உள்ள படகு சவாரிக்கு லாட்ஜுக்கு மாதிரி நம்ம ரூபா கொடுத்துட்டா போதும், அந்த படகுல நம்ம ராத்திரி தங்கிடலாம். அன்றைக்கி ஒரு நாள் பூரா நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். படகுலேயே தண்ணிக்குள்ளேயே போயிட்டு தண்ணிக்குள்ளேயே ஒரு வீடு மாதிரி இருக்குது, செயல்படலாம், எல்லா வசதியும் அது உள்ளே இருக்கும். குடும்பத்தோடு போனோம்னா நமக்கு ஒரு சமையல்காரர் அவங்க தாராங்க, ஒரு போட்டை ஓட்டக்கூடிய ஒரு படகோட்டியும் தாராங்க. அப்போ ஒரு சமையல்காரர், ஒரு படகோட்டி, நம்ம ஃபேமிலி, இதுதான் அந்த போட்டில் இருக்கும். ஒரே ஒரு வெள்ளைக்காரன் வாரான், ஃபேமிலியோட வரல, தனியாக வாரான். இப்போ அவன் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறான், வாடகைக்கு எடுக்கிறான் போட்டு, ஒரு நாள் பூரா வேணும்னு எடுக்கிறான். அப்போ அவனுக்கு ஒப்படைக்கிறாங்க, இந்த டூரிஸ்டம் ஒப்படைக்குது. அவனுக்குன்னு ஒரு சமையல்காரர், அவனுக்குன்று ஒரு படகோட்டி, அந்த கெஸ்ட் ஒருத்தர், 3 பேர் தான் அந்த படகுல இருக்கணும். அதுக்கு ஒரு நாள் வாடகை 25,000 ரூபா. ஆனால் சமையல் சாமான்களை நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். அப்போ இந்த வெள்ளைக்காரன் சமையல் சாமான்களை வாங்குகிறான். அவன் மொத்தம் வாங்கும்பொழுது நல்ல வஞ்சர மீனில் 24 பீஸ் வாங்குகிறான். ஒரு பீஸ் 100 கிராம் இருக்கிற மாதிரி 24 பீஸ் வாங்குகிறான். அப்போ அந்த நிர்வாகம் கேட்குது, ஐயா நீங்கள் ஒரு ஆள் தானே இருக்கிறீங்க, 24 பீஸ் எதுக்குன்னு கேட்குது. அப்போ அவன் சொல்கிறான், இதில் 12 பொரிப்பதற்கு, இதில் 12 குழம்பில் போடுவதற்குங்கிறான். சரி 12 பீஸை நீங்கள் எப்படி சாப்பிட முடியும், நீங்கள் எப்படி 12 பீஸை பொரிச்சதை சாப்பிடலாம், எப்படி 12 பீஸை நீங்கள் குழம்புல எப்படி சாப்பிட முடியும், ஒரு சந்தேகத்தில் கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அந்த வெள்ளைக்காரன், நாங்கள் மொத்தம் 3 பேர் இருக்கிறோம், இதுதான் அவன் சொன்ன வார்த்தை. குழம்பில் எனக்கு 4 பீஸ், அவருக்கு 4 பீஸ், அவருக்கு 4 பீஸ், 12 பீஸ், பொரித்ததிலும் அதை போல. அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் பாருங்க. சாதாரண சாப்பாட்டு விஷயம், இந்த தொண்டை வரைக்கும் தான் இந்த மனம், இந்த ருசி. அப்போ பிறருக்கு கொடுத்து அவன் உண்பதை பார்த்து அந்த அழகை பார்க்க வேண்டும் என்ற அறிவு மனித சமுதாயம் அத்தனை பேருக்கும் இருத்தல் வேண்டும். இல்லைன்னா நம்ம மனுஷனாக பிறந்து புரோஜனமே இல்லையே. அருமை நேயர்களே, வந்தவர்களுக்கு வயிறார உணவிட்டு அதனால் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.